அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நியூ ஹாலண்டில் 5510ங்க 50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வருதுங்க. 50 ஹெச்பி டிராக்டர் தான், ஆனால் 60 ஹெச்பிக்கு இணையான பவரோட இன்றைக்கி டாப் சைடில் இருக்கக்கூடிய மாடலுங்க. அந்த டிராக்டரோட க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. இது லேட்டஸ்ட் மாடலு, 2026 மாடலு. இதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சரெல்லாம் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் டயர் ஆப்ஷன் பார்த்தாங்க, ஃப்ரண்ட்டில் 9.5 டயருங்க, பின்னாடி 16 சைஸ் டயரோட வருதுங்க. இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னலாக நீங்கள் 100 லிட்டர் டேங்க் வேணாலும் வாங்கிக்கலாங்க. கம்பெனியோட ஆக்சுவலாக வர டேங்க் பார்த்தீங்கன்னா 60 லிட்டருங்க. அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 40 லிட்டர் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க. அந்த ஃபீச்சர் இருக்குது. ஹைட்ராலிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2000 கிலோ ஸ்டாண்டர்ட் லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க. அடிஷ்னலாக எங்களுக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டி ஹெவியாக கல்டிவேட்டர் போட போகிறோம் அப்படின்னா அடிஷ்னல் ஜாக் வச்சு 500 கிலோ கூட, அதாவது 2.5 டன்ஸ் லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அந்த மாதிரி ஃபீச்சரோடு வருதுங்க. இதில் ரொம்பவுமே ஃபேமஸான 8000 சீரீஸில் வரக்கூடிய ஃபியட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட பிடிஓ பவர் பார்த்திங்கன்னா 50 ஹெச்பிலே உங்களுக்கு 46 ஹெச்பிங்க. இந்த செக்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா பிடிஓ பவர் அதிகமாக வர டிராக்டர் இதுதாங்க. பிடிஓ பவர் அதிகமாக இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக 50 ஹெச்பி டிராக்டரை வாழை ஓட்டுறதுக்காகவே விரும்பி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த டிராக்டருங்க. நீங்கள் A to Z எல்லா ஒர்க்குமே இந்த டிராக்டரில் பண்ணலாங்க. அதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டியேங்க. லோடர் போட போகிறீங்களா, லோடர் ஸ்பெஷல் இருக்குது. அக்ரி ஸ்பெஷல், அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷல்லையுமே பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. இன்லைன் பம்ப் வேணாலும் எடுத்துக்கலாம், ரோட்டரி பம்ப் வேணாலும் எடுக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சரோட வருதுங்க. இதில் எஸ்எஃப்சி வேல்யூவும் பிடிஓ பவரும் இந்த ஹெச்பி செக்மெண்ட்லேயே ரொம்ப கம்மிங்க. எஸ்எஃப்சி ரொம்ப கம்மி, பிடிஓ பவர் அதிகம். 46 ஹெச்பி வருங்க பிடிஓ பவர். எஸ்எஃப்சி பார்த்திங்கன்னா 248 தான் வரும். செக்மெண்ட்லேயே அதிக கம்மியான எஸ்எஃப்சி அதிக பிடிஓ பவரோடு இருக்கிறதுனால இதோட மைலேஜும் நல்லாயிருக்கும். ஹெவியான யூசேஜ் போகிறப்போ இதோட பிடிஓ பவரும் நல்லா இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸ் க்ரீப்பர் கீர் பாஸோட வருதுங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா க்ரீப்பரில் 8 ஸ்பீடு வருதுங்க. 240 மீட்டர் க்ரீப்பர்லேருந்து இந்த டிராக்டர் ஸ்பீடு வருதுங்க. இப்போ ஓட்டுற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா செவ்வாழைங்க, நல்ல ஈல்டு வந்த வாழை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 950 to 1000 கிலோ இருக்கிற மாதிரி அம்மன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அவங்களோட ரோட்டரிங்க, ஏஎஸ் கம்பெனிங்க. இதில் இன்லைன் பம்புங்க, 50 ஹெச்பியில் நான் டர்போ இன்ஜின் வருதுங்க. 2.9 லிட்டர் இன்ஜினுங்க. செக்மெண்ட்லேயே அதிக டார்க்குங்க, 220 நியூட்டன் மீட்டர் டார்க்குங்க. நல்ல டார்க்கோடு இருக்கிற இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. க்ரீப்பரில் 8 ஸ்பீடு வருதுங்க. வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக அரைச்சிங்க பவுட்ரு ஆக்குதுங்க. அதுதாங்க இதை ப்ராசஸ்ஸே. இப்போ நம்ம லேபர் விட்டு எடுத்தாலோ இல்லை ஜேசிபி வச்சு தள்ளினாலோ பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் டைமிங் அதிகங்க. ஜேசிபி வச்சு தள்ளினீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிரும். இதே ஆட்களை வச்சு எடுத்து போடுறது அது பழைய மெத்தேடுங்க. இதே நீங்கள் இந்த மாதிரி மல்ச் பண்ணி விட்டுட்டு ஒரு மாதம் காட்டை ஆற விட்டு வெள்ளாமல் பண்ணிங்கன்னா வேலையும் முடிஞ்சுதுங்க. எல்லாம் மண்ணுக்கு உரமாயிரும். ப்ராசஸஸ் ரொம்ப சிம்பிளுங்க.
க்ரீப்பரில் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீடு வருதுங்க. லோ கியர்லேயும் மீடியம் கியர்லேயும் உங்களுக்கு க்ரீப்பர் வந்து வேலை செய்யும். க்ரீப்பரில் லோ தேர்ட் கியரில் ஓட்டுறாங்க. பொதுவாக நீங்கள் 50 HP டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் லோ தேர்டு, மீடியம் ஃபஸ்ட்டு, மீடியம் செகண்ட் வரைக்கும் ஓட்டுறாங்க. ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரத்தில் முடியுதுங்க 50 HPலேயே பார்த்தீங்கன்னா. வாழை ஃபீல்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வருதுங்க. நல்லா ஃபினிஷிங் கொடுக்குது. நியூ ஹாலண்டில் பிடிஓ பவர் அதிகங்க, பிடிஓ ஸ்பீடு நல்லா இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 540, 540 எக்கானமி, எம்எஸ்பிடி இந்த மாதிரி எல்லா பிடிஓ ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. 5510 பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில். அதுபோக நியூ ஹாலண்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் பிடிஓ ஆப்ஷன் இருக்குதுங்க. நீங்கள் லோடர் வந்து போட போகிறோம் அப்படின்னா லைவ் பிடிஓ ஆப்ஷன் வேணாலும் நியூ ஹாலண்டில் இருக்குதுங்க. நாள் எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. மற்ற பிராண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் அடுத்து கொடுக்க போகிற டெக்னாலஜியை 10 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக கொடுக்குற பிராண்டுங்க நியூ ஹாலண்ட். பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்னோவேட்டிவாக அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் லான்ச்சும் வந்து கொடுப்பாங்க. அதில் 5510 மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னோவேட்டிவாக பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா 60-70 ஹெச்பிக்கு போடுற ரொட்டாவேட்டருங்க இது. பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பிளேட்டில் வரக்கூடிய ஹெவி மாடல் ரோட்டரிங்க. அந்த ரோட்டரிலேயே பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. 50 HP டிராக்டர் தாங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ். நியூ ஹாலண்டில் 5510 என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல பெரிய பிளாட்ஃபார்முங்க. நீங்கள் 50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டோட கம்பேர் பண்ணுங்கள், இதோட பிளாட்ஃபார்ம் எந்த பிராண்ட்லேயுமே இருக்காதுங்க. நல்லா அகலமாக நல்ல ஸ்பேசிஸாக கொடுத்துக்கிறாங்க. ஹீட் கார்டு வச்சு ஹீட் அவ்வளோக்கு இஷ்யூஸ் வராதுங்க. நல்லா சௌகரியமாக கியர் பாக்ஸ், கியர் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வச்சு நல்லா கொடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வேணுங்க. 50 ஹெச்பியில் டிராக்டர் நல்லா சொகுசாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 5510 மாடலை தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. நியூ ஹாலண்டில் 5510 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.